வணக்கம். நம்ம ரீசென்ட்டா ஹொப்போனோபோனோ வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அத பார்த்துட்டு அதிகமா வந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஏன் 108 டைம்ஸ் பண்ணணும்? 108 டைம்ஸ் தான் பண்ணணுமா? அத விட கம்மியாவோ, அதிகமாவோ பண்ணக்கூடாதா? பண்ணா என்ன ஆகும்? அப்டின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்டின்னா, ஏன் 108 டைம்ஸ்ன்னு சொல்றோம் அப்டின்னா, நம்ம எதுவுமே வந்து ரேண்டமா பண்ணுங்க அப்டின்னு சொல்றப்போ, நம்ம பிரெயின் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குடுக்குறப்போ, நம்ம பிரெயினுக்கு வந்து அத ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன், சயின்டிஃபிக் ரீசன். ஸோ அதனால நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கவுண்ட், மெஷரபிள் கவுண்ட் வச்சு நம்ம பண்றப்போ, நம்ம பிரெயினுக்கு அது வந்து ஈஸியரா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, 108 அப்டின்ற அந்த நம்பருக்கே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு. ஒரு நல்ல ஃப்ரீக்வென்சி இருக்கு. ஸோ அதனால அந்த 108 டைம்ஸ் இத பண்றப்போ, இதோட எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் 108 டைம்ஸ் சொல்றோம். இப்போ என்னால 108 டைம்ஸ் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ டைம் இல்ல. நான் கம்மியா பண்ணலாமா? அப்டின்னா தாராளமா பண்ணலாம். நீங்க அப்போ ஒரு 11 டைம்ஸோ, 21 டைம்ஸ், 27 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு கவுண்ட் வைக்க கஷ்டமா இருக்கு அப்டின்னா, மொபைல்ல அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கோ, 10 மினிட்ஸ்க்கோ டைமர் செட் பண்ணிட்டு, நீங்க நம்பர் கவுண்ட் இல்லாம இந்த மாரி டைம் வச்சுட்டும் நீங்க பண்ணலாம். 10 மினிட்ஸ் நான் கன்டினியூஸா ஹொப்போனோபோனோ சொல்லிட்டே இருக்க போறேன். அப்படியும் நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு நெறைய டைம் இருக்கு. நான் அப்ப அதிகமா பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்ன அப்டின்னா, 24/7 எப்பயுமே உங்க மைண்ட்ல இந்த ஹொப்போனோபோனோ ப்ளே ஆகிக்கிட்டே இருந்தது அப்டின்னா, அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். ஸோ அதனால ஹொப்போனோபோனோ இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்லாம் எந்த சட்டமும் கிடையாது. நீங்க பண்ணணும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதில ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ எப்பயுமே நம்ம மைண்ட்ல அந்த ஹொப்போனோபோனோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வரதுக்கு இனிஷியலா நம்ம முதல் அடி எடுத்து வச்சா தான், அந்த மராத்தான்ல வந்து லாஸ்ட் ரீச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ முதல் அடியா எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் யூ வில் பி கைடட் அலாங் த வே. தேங்க் யூ.